சுட சுட இட்லியோட கமகமான டேஸ்டியான கொத்தமல்லி பொட்டுக்கடலை சட்னி எப்படி செய்யலாம் வாங்க. இது செய்ய உங்களுக்கு 5 நிமிஷம் தான் எடுக்கும். ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2 பத்த தேங்காய் வந்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, காரத்துக்கு 2 பச்சை மிளகா, பொட்டுக்கடலை வந்து 20 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் குறைன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா திக்காக இருக்க வேணாம். இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிடலாம். கடாய் சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. எண்ணெயோட சூடு போனதுக்கப்புறமா சட்னியில் வந்து தாளிச்சது வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டா இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் செஞ்சு கொடுங்க.